திரு அண்ணாமலை அவர்களோட அரசியல்னா இப்போ களத்தில் இருக்கிறவங்க, இப்போ விஜய் ஒரு புறம் இருக்கிறார், திரு ஸ்டாலின் அல்லது உதயநிதி அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி, இன்னும் நிறையெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களை பாராட்டுவதற்கு கூட்டணி கட்சிகள் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ விஜய் பேசாட்டி கூட கூட்டணி கட்சிகள் பேசுகிற இடத்துல இருக்கிறாங்க. அதிதீவிர எதிர்ப்புன்னு திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. திரு சீமான் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் பேடலிங் தான். இதில் அண்ணாமலை எங்கு பொசிஷன் பண்ணி எந்த வாக்குகளை வாங்க போறாங்கன்றது ஒன்று, யார் இடத்துக்கு குறி வைக்கிறார்ன்றது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அண்ணாமலை ஒரு சுயம்பு, அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஆனால் அதிகபட்சம் அவர் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க சீமானாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். எங்கெல்லாம் அதிருப்தி இருக்கோ, எங்கெல்லாம் ஒரு புதிய அரசியலை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ, அவர்கள் அவர் பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அனைத்து கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை பிடிக்காதவர்கள் ஒரு புதிய நம்பிக்கையை தேடிக்கிட்டு இருக்கவங்க அவங்க இங்கே போகலாம். அதில் பெரிய சிக்கல் என்னென்னா, பெண்கள் அவர் பக்கம் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நம்முடைய தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50களில் இருந்தே திரைத்துறை அதனுடைய ஆக்கிரமிப்பும் அதனுடைய ஆளுமையும் அதை எதிர்கொள்றதுக்கு பல அண்ணாமலைகள் வேணும். அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் தாவேக்காவை எல்லாரையுமே எதிர்க்கிற ஒரு நிலைக்கு போவார் அப்படின்னு தான் நான் எல்லாரையும் எதிர்க்க கண்டிப்பாக எதிர்ப்பார். அவர் அந்த சொல்றேன், சீமான் யாரோடவும் கூட்டணி வச்சுக்கல, ஓகே, தனியாக ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறார். இவர் என்ன சொல்றார், நாம தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தணும், அதுதான் ஜாதி வேண்டான்றாரு, தேசியம் இதிலெல்லாம் போய் நாம அடப்பட்டுக்க கூடாது அப்படின்றார். அப்போ ஒரு புதிய தத்துவத்தை, தமிழகத்தை முன்னேற்றுவது மட்டும்தான் அதை நான் பண்றேன், எந்த விதமான சாயமும் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாதுன்றார். இப்போ அவர் மதம் கிடையாதுன்றதை நம்ப முடியுமான்றது ஒரு கேள்வி. ஏன்னா அவருக்கு பழைய பின்னணி இருக்கு. ஆமா, அதனால அவர் எடுத்த நிலைப்பாடு அதை பார்க்கணும். அதனால சிறுபான்மையினர் அவர் பின்னாடி எவ்வளவு பேர் போவாங்கன்றது இருக்கு. பெண்கள் ஒரு பக்கம், இளைஞர்களை அவர் ஆற்றுப்படுத்துகிற ஒரு வசீகரம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஆளுமை மிக்க திரை வசீகரத்திற்கு முன்பாக எத்தனை அண்ணாமலைகள் தோன்ற வேண்டும் என்பதுதான் கேள்வி. அப்போ கிட்டத்தட்ட இவர் ஒரு சபார்டினேட், அந்த ஃபோர்ஸா தான் இருக்கு, ஒரு மெயின் ஃபோர்ஸா எனக்கு அப்படித்தான் ஒரு சவால். அதாவது இது இரு கட்சி அரசியல் தமிழகத்தில் எப்போ இருந்திருக்கு, 50களில் இருந்தே அப்படித்தான் தமிழக அரசியல் இருந்திருக்கு. இடையில விஜயகாந்தோடைய வருகை வந்த பிறகு உங்களுக்கு ஒருவேளை 3 கட்சி அரசியலோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மயக்கம் இருந்துச்சு நமக்கெல்லாம். அந்த மயக்கம் வேகமாக போயிடுச்சு. இப்போ மீண்டும் உங்களுக்கு 2024 பிறகு, இந்த கடந்த தேர்தல்களுக்கு பிறகு தெளிவாக மீண்டும் தமிழகம் இரு கட்சி அரசியலுக்கு மாறிவிட்டது. தாவேகா எதிர் திமுக, அப்படிதான். ஆமா, ஓகே. அப்ப இவருக்கான ஸ்பேஸ் என்ற இடத்துல அதுதான் சொல்றேன், ஒரு வளர்ந்த சீமானாக, ஒரு விஜயகாந்தாக இவர் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய, அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு 3வது சக்தியாக அல்லது 2வது சக்தியாக, ஒரு எதிர் சக்தியாக ஆளும் கட்சிக்கோ எதிர்ப்பாகவோ வருவார் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. இதுல ஒரு குறிப்பா யாரெல்லாம் மாற்று அப்படின்னு வராங்களோ, இருக்கிற எக்ஸிஸ்டிங் செட்டப்பை அடிச்சு விளையாடுவாங்க. இப்போ புதுசா ஒரு மாற்றுன்னு சொல்லி தான் புதிய அரசு வந்திருக்கு, திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நீங்க விஜய் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து, அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா விஜயை கடுமையாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் முதல்வர் ஆன பிறகு திரு அண்ணாமலை அவர்களோட போக்குகளை பார்த்தா ஒரு மென் போக்கு தான் இருக்கு. இப்போ கூட மற்றவங்கெல்லாம் பாஜக அதிதீவிரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கு. இவர் இப்போதான் வந்திருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம தான் தூக்கி விடணும். எல்லாரும் 6 மாதம் தான் ஹனிமூன் பீரியட், இவர் 1 வருஷம் அளவுக்கு கொடுக்குறார், பாராட்டி பேசுறார். பாஜக கரூர் கோயில் நிலங்கள் விவகாரத்தில் எதிர்க்கிற ஒன்றுல இவர் தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு 50-50 ஸ்டாண்ட்லாம் எடுக்கிறார்ல. ஏன் அந்த மென்போக்கு தாவேகாவுக்கு? இல்ல, அவங்களுக்கு தான் மாற்றுனா அடிச்சுதான் ஆடணும். ஒரு மென்போக்கு போயிட்டு என்ன செய்ய போறாரு? இல்ல, அவர் பக்கம் இருப்பது காலம், அவர் பக்கம் இருப்பது வயது. ஒரு 10 ஆண்டுகள் நம்முடைய முதல்வரை விட இளையவர். அதனால அவருக்கு ஒரு 10 ஆண்டு காலம் இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். தாவேகாவை எதிர்த்து அரசியல் இப்ப பண்றது தற்கொலை அரசியல். அதை ரொம்ப வேகமா திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொரு திமுகவா அவர் உருவாவார். ஏற்கனவே திமுக இந்த அரசு பண்ற எல்லாத்தையும் குறை சொல்றதுக்கு திமுக இருக்காங்க. அவங்க ஒரு தீவிரமாக தாவேகா எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். அதுல அவர்களுக்கு ஏகபோக உரிமை இருக்கு, ஏன்னா அவங்க விழுந்துட்டாங்க. தாவேகாவும் திமுக எதிர்ப்பு அரசியலை கடுமையாக
செய்கிறது. அதனால தான் அதிமுக கரைந்து அங்க போய் சேர்றதை பார்க்கிறோம். இதுல எங்க இருக்கு சீமானுக்கு இடம்? சாரி, எங்க இருக்கு இவருக்கு அண்ணாமலைக்கு இடம்? இப்ப நீங்க சொல்வது மாதிரி இப்ப நம்ம உதாரணத்துக்கு பாமகவே எடுத்துட்டா, பாமகவும் தமிழர் நலன் சார்ந்துதான், ஒரு சாஃப்ட் தான். நாங்க வந்து பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுறோம், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறோம்னா, அப்ப அவங்க அண்ணாமலை எங்க போய் பாமக ஸ்டாண்ட்லயே தான் இவரும் போறாருன்னா எந்த இடத்துல என்ற இடம் தான் இருக்கு. பாமகவுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, பாமக அவர்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் ஒரு வகுப்பை சேர்ந்த ஒரு கட்சின்ற மாதிரி, ஒரு வகுப்பை முன்னிலைப்படுத்துற கட்சின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவருக்கு அந்த மாதிரி இருக்கா இல்லையான்றது காலம் நமக்கு சொல்லும். ஓகே.